பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். பிரசங்கியார் இன்றைய தினத்திற்காக நமக்கு கொடுத்துள்ள வசனம் 7வது அதிகாரம் 3வது வசனம். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். அதாவது இந்த அதிகாரம் முழுவதுமே கூட பெரும்பாலான வசனங்கள் நகைப்பு, அதாவது துக்க வீடு, ஜனன வீடு, அந்த மாதிரி சந்தோஷமான வீடு, விருந்துண்ணுகிற வீடு, அதோட கம்பேரிசனாக தான் நிறைய வந்துட்டுருக்கு. அதில் இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நகைப்பு அப்படின்னா சிரிப்பு. அதாவது நகைப்பை விட துக்கிப்பு, துக்கம் கொண்டாடுகிறது ரொம்ப நல்லது. முக துக்கத்தினாலே, அதாவது மனசுல துக்கம் இருந்துச்சு அப்படின்னா இருதயம் சீர்படும், அதாவது சரியானவைகளை சிந்திக்கும். நமக்கே தெரியும் இல்லையா, ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிக்கே தெரியாது. ஆனா துக்கத்துல இருக்கும்போது தான் நிறைய விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். சரியான முறையில சிந்திக்கிறதுக்கு ஒரு துக்கமான சூழ்நிலை அதுதான் நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லி, இது கொஞ்சம் கடினமாகவே இருந்தாலும் இந்த பிரசங்கியாரோட அறிவுரைகள் எல்லாமே கொஞ்சம் கடினமா சும்மா நமக்கு ஆறுதல் படுத்துறது அது இதுன்ற மாதிரி இல்லாம நம்ம வாழ்க்கையின் ரியாலிட்டிய நமக்கு கற்றுக் கொடுக்கறதா நிறைய வசனங்கள் இருக்கின்றன. சரி, மீண்டும் நாளை பிரசங்கியாரின் அருமையான ஒரு வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும். அல்லேலூயா.